ஸோ இதில் வந்து 3 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாதா ஒரு டோ தான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஆல் பர்பஸ் டோ மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஃபில்லிங் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் சுகர் மட்டும் இதில் ஜாஸ்தியாக போடப்போகிறேன். ஸோ ஒரு 3 கப்புக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உப்பு போட்டாச்சு, சுகர் போட்டாச்சு. இதை ஓரத்தில் வச்சுருவோம். இதில் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். வெதுவெதுப்பான பால் 1 கப் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் சுகர் தேவை. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் இந்த பாலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட். ஸோ 1 டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து இந்த பாலில் ஆட் பண்ணி இதை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஓரத்தில் வச்சிடலாம். வெதுவெதுப்பான பாலில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்லலாம் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ இப்போ நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த டோவில் வந்து மைதா மாவு இருக்குது, சுகர் இருக்குது, அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலும் ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு டோ மாதிரி பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே ஆக்டிவேட் ஆகி வச்சுருக்கிற ஈஸ்ட் லிக்விட் அதை ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பால். ஸோ டோட்டலாக 1 கப் லிக்விட் வச்சுருக்கேன் 3 கப் மாவுக்கு. ஸோ இதை வந்து ஒரு டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியோ பாலோ நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவெல்லாம் ஓரளவுக்கு கம்பைன் ஆனோன்னா கையை வச்சு நம்ம நீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவெல்லாம் ஸோ இப்போ நம்ம டோ வந்து அந்த மாவெல்லாம் லைட்டாக கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ நான் கையை வச்சு பிசைஞ்சிட போகிறேன். கையை வச்சு பிசைஞ்சோன்னா ஒன்றா திரண்டு வந்துடும். ஓகே, இந்த டோ ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இப்படி நீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஓரளவுக்கு டோ நீட் ஆனோடனே நீங்கள் ஒன்று சாஃப்டாகிட்டு உள்ள பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று ஆட். நான் எப்படியும் ஃபில்லிங்கில் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். அதனால் நான் இதில் வந்து ஆயிலே ஆட் பண்ணிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட டோ நல்லா நீட் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ ஓரத்தில் வச்சுட்டு 1 ஹவர் ரைஸ் ஆகணும். ஸோ டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட டோ கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் உங்களோட பன்னு வந்து சாஃப்டாக இருக்குமா ஹார்டாக இருக்குமான்னு இருக்கும். அதனால் டோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பன்னு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை ஏதாவது ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து டபுள் ஆகும். ஏன்னா ஈஸ்ட் இருக்கிறதுனால டபுள் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். நம்ம டோ வந்து ரைஸ் ஆகிற டைமில் இந்த ஆரஞ்சு ஸ்டிக்கி பன்னுக்கு உண்டான அந்த ஒரு சிரப் உண்டு, அதை பண்ணிடலாம். இது கமலா ஆரஞ்சு இருக்குல்ல, அதில் 2 ஆரஞ்சுலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த தொலி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு. எனக்கு அது வந்து இந்த நாட்டு ஆரஞ்சு, அந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் வர்ற வரைக்கும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை கலரில் இருக்கக்கூடியதை துருவக்கூடாது, பட் அவுட்டரில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை மட்டும் துருவிக்கோங்க. அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரு, அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு நல்ல ஃபுல் பாயில் வர்ற வரைக்கும் கொதி விட்டு எடுத்துடலாம். ஸோ இதை வந்து ஒரு ஃபுல் பாயில் வர வரைக்கும் நம்ம வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு ஒரு சிரப் மாதிரி ஆகணும், அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வந்து இன்னும் ஒரு சிரப் மாதிரி ஆகலை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதனால் கூட கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம டோவும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ரோல் பண்ணிவிடு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்குது.
நல்ல ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ நான் இதை ஃபோல்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து திரட்டிடலாம். ஓகே, ஸோ நீட்டாகிட்டு ரோல் பண்ணிட்டோம். ஸோ ரோல் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்படி ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாய்ஸ்ட்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து பட்டர் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஈவனாக ஒரு லேயராட்டு அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லைட்டாக இது வந்து ஆரஞ்சு ரோல்னு சொன்னேன்ல, ஆரஞ்சு ஸ்டிக்கி ரோல்னு. நான் உங்களுக்கு வந்து ஒரு வேர்ஷன் சொல்லித்தரேன், இல்லைங்க ஒரு நிமிஷம். மொதல் ஸ்டெப் வந்து நம்ம இந்த பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரொம்ப தேவையில்லை, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சாஃப்ட் பட்டரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஷன் தரேன். இப்போ நீங்கள் ஸ்டிக்கி நான் ஒரு சாஸ் பண்ணேன் தெரியுமா, அது நீங்கள் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இதை ரோல் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுக்கு மேலே நான் இப்போ கொஞ்சம் சுகர் தூவ போகிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, சுகருக்கு கூட கொஞ்சம் ஆரஞ்சு ஜெஸ்ட்டை வந்து துருவி போட்டு அதை நீங்கள் மேலே தூவிக்கலாம். தூவிட்டு ரோல் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் அந்த ஸ்டிக்கி இது தேவையில்லை, எனக்கு அந்த ஸ்டிக்கியாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஸ்டெப் பண்ணி ஜஸ்ட் ரோல் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நார்மல் பன் இருக்குல்ல, நார்மல் பன்னில் லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஹிண்ட் வந்து வரும். நான் இப்போ பண்ணுறது ஸ்டிக்கி பன்ஸ், அதனால நான் வந்து ஆரஞ்சு ஜெஸ்ட்டை வந்து அந்த சிரப்பில் ஊற்றிட்டேன். அதனால இப்போ பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நான் வெறும் சுகரை தான் வந்து தூவ போகிறேன். ஸோ சுகர் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனை நல்லா ஜெனரஸாக தூவிடுங்க இந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரிங், அந்த ஜூஸு, அந்த ஜெஸ்ட்டு எல்லாத்தையும் அந்த சிரப்பில் போட்டுட்டேன். அந்த சிரப்பில் போட்டதுனால நமக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் அதுலேருந்து வரும். அதனால இதில் வெறும் சுகர் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணுறது நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இப்படி சீல் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸோ ரோல் பண்ணி இந்த எண்டு வரும்போது மட்டும் இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க, அப்போ தான் அது பிரிஞ்சு போகாது. இதே ரெசிபி தான் சினமன் பன்னுக்கு. நீங்கள் சினமன் பன் வேணும்னு நினச்சிங்கன்னா, நான் பட்டர் தடவிட்டு சுகர் போட்டேன்ல, அந்த சுகரில் கொஞ்சம் சினமன் போடும், பட்டை பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி தூவி விட்டிங்கன்னா சினபன்னுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சினமன் பன்ஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்னிக், அதாவது இந்த சினமன் ரோல்ஸ் அதெல்லாத்தையும் நூலை வச்சு கட் பண்ணுற டெக்னிக் வந்து நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், ஆனால் அட்டம் பண்ணது கிடையாது. பட் சுனிதா வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணாங்க, அதனால் நம்மளும் வந்து நூலை வச்சு கட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் லைட்டாக மாவு தூவி இதை திருப்பி போட்டுறேன். ஏன்னா இந்த டோ வந்து நல்லாவே ஒரு என்ன சொல்ல சாஃப்டான டோவா, ஸோ நம்மளுக்கு இது ஒட்டுற வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்படி ரோல் பண்ணிட்டேன். இனி வந்து நான் நம்ம நார்மல் நூல் இருக்குல்ல, அந்த நூல் எடுத்துக்கிறேன். நூல் எடுத்து உங்களுக்கு வந்து நூலை வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீன் கட் வரும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பாருங்க. சூப்பர். ஓகே, நம்மளோட டோ வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஸோ சாஃப்டான டோ நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா சாஃப்டான டோ வந்து உங்களுக்கு சாஃப்டான பன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். ஸோ அழகாக கட் ஆகுது. நல்ல ஒரு டெக்னிக். நம்மளோட ஸ்வர்ல்ஸும் தெரியுது பாருங்கள்.
நான் வந்து உத்தேசமாக ஒரே அளவில் கட் பண்ணுறேன். எப்படி இதை ரைஸ் பண்ண விடுவோம் நம்ம. ஐயோ, மஹிக்கு மகாவுக்கு சாதா பன் எடுத்து வைக்க மறந்துட்டேன். சரி, ஒன்றும் இல்லை, ஆர்வ கோளாறில் எடுத்து வைக்க மறந்துட்டேன். டோ இது ஈஸியாகவும் இருக்குது. ஆக்சுவலி நைஃபை வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஒரு இது வரும், அது வந்து இந்த நூலில் வர மாட்டேங்குது, க்ளீனாக கட் ஆகுது. ஸோ இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதை அசம்பிள் பண்ணிடு. ஓகே, நம்மளோட ஆரஞ்சு சிரப் வந்து எப்படி சிரப் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ ஆரஞ்சு அரோமா இருக்குது. ஏன்னா மெயினாக அந்த ஜெஸ்ட்டுனால நம்ம தொலியை துருவி போட்டோம் தெரியுமா, அதனால. ஸோ இப்போ இது வந்து நல்லா திக்காயிடுச்சு. நான் கூலும் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் வார்மாக இருந்தால் ஓகே தான். ஸோ இந்த சிரப் இது டோட்டலாக ஒரு 1/2 கப் இருக்கும். அந்த சிரப்பை நீங்கள் வந்து 2 ஆப்ஷனில் பேக் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி நான் இப்போ பண்ணுறேன்ல, ஒரேடியாக இந்த பாத்திரத்தில் ஊற்றி பேக் பண்ணலாம். இல்லாட்டி சின்ன சின்ன மஃபின் ட்ரே இருக்குல்ல, கப் கேக்கெல்லாம் பேக் பண்ணுவோம்ல, அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றி அதுக்கு மேலே இந்த ரோலை ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஈவனாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஸ்டிக்கி பன்ஸ் வந்து அந்த மாதிரி காணிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வச்சுருக்கிற இந்த ரோல்ஸை இந்த ஆரஞ்சு சிரப்புக்கு மேலே அரேஞ்ச் பண்ணியிருப்போம். கொஞ்சம் இப்படியே அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ரோல்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். இதை வந்து இப்போ ஒரு 15 to 20 minutes மறுபடியும் கொஞ்சம் ரைஸ் ஆகணும். ரைஸ் ஆகிற வரைக்கும் இதை விட்டுட்டு நான் வந்து பேக் பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பன்னை வந்து ஏதாவது வார்மான ஸ்பாட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ஸோ நான் இந்த இதில் வந்து வெயில் நல்லா அடிக்குது, அதுவும் இல்லாமல் இந்த இடம் நல்லா சூடாக இருக்குது, அதனால அந்த இடத்துல வச்சுட்டேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணிடலாம். ஸோ இதை எந்த டெம்பரேச்சரில் பேக் பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். ஸோ அவனை வந்து நான் 180 degree Celsiusக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக ரைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ இது அவனில் வச்சு 25 minutesலேருந்து போதும், 20 minutes to 25 minutesே தாராளமாக போதும். பேக் ஆனோன்னு காணிக்கிறேன். நம்ம இதை அவனில் வச்சிடலாம். நம்ம அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. எப்போவுமே ப்ரீ ஹீட்டட் அவன்லேயே வைங்க, அப்போ தான் நல்ல பேக் ஆகும். ஓகே, ஸோ ஆரஞ்சு பன்ஸ் ரெடி ஆனோன்னு காணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட ஆரஞ்சு ரோல்ஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக ரைஸ் ஆகி செம்ம கோல்டனாக சூப்பராக பேக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 5 minutes கூல் பண்ணிவிட்டு இன்வெர்ட் பண்ணி காணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இது பயங்கர ஹாட்டாக இருக்குது. அடியில் வந்து அந்த ஸ்டிக்கி இது வந்து இன்னுமே நல்ல திக்காக இருக்கும். ஸோ இதை இன்வெர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஓகே, இதை இப்போ இன்வெர்ட் பண்ணிடலாம். கலிக்கோ மகா கையை எடுத்துக்கோ. வாவ், இங்கே பாருங்க. ஸோ மேலே ஃபுல்லாக சத்தம் போடாதீங்க, மேலே ஃபுல்லாக அந்த திக் ஆரஞ்சு கிளேஸு, அடியில் வந்து அந்த பட்டரி பன்னு. ஸோ இதை ரிமூவ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ பட்டரியாக அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.